பாப் இசை உலகோட அரசனாக வாழ்ந்தவர். 1992 அப்போ வெளி உலகமே தெரியாத சாமி வில்லேஜ் பீப்புள், வெறும் ஒரு ட்ரைபல் பீப்புள் கிட்ட போய் இவரோட வீடியோ காமிச்சு இவர் யாரு தெரியும்னு கேட்டால் கிங் ஆஃப் சாமின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊரோட தலைவராக அவரை பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட இசையை, அந்த இசையினால் எல்லாரையும் கட்டி போடுற திறமை உள்ளவர். இப்போ இருக்க சிங்கர்ஸ்லாம் ஸ்டேஜில் என்ட்ரி கொடுக்குறத பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவரே இவர் தான். ஃபேன்ஸ் பார்த்து கத்தி ஆரவாரம் பண்ணுறது எல்லாமே நார்மலான விஷயம். ஆனால் இவரை பார்த்து நிறையா பேர் 90s டைமில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே அன்பு, அடிமைத்தனம், இல்லை புரட்சி பண்ணுறது அந்த மாதிரியான வரிகளை கொண்டதாக தான் இருக்கும். இவரோட பாட்டில் இசை மட்டும் நல்லா இல்லாமல் உள்ளே இருக்க கருத்துக்களும் எழுத்துக்களும் நல்லாயிருக்கும். பாப்புல கூட மன்னன்னு சொல்லப்படுற மைக்கேல் ஜாக்சன் 1958 ஆகஸ்ட் 29 அப்போ மைக்கேல் ஜாக்சன் பிறக்கிறாரு. இந்த குடும்பத்தோட 7வது பையனாக பிறக்கிறாரு. 10ல் இவர் 7. இவருக்கு 3 சகோதரிகளும் மொத்தமாக 6 சகோதரர்களும் இருந்திருக்காங்க. இவர் தான் அதில் 7வது. பெரிய வசதியான குடும்பத்தில் இவர் பிறக்கல. இவர் பிறந்தது ஒரு நார்மல் பிலோ மிடில் கிளாஸ் புவர் ஃபேமிலியில். ஒரு 2 BHK வீட்டில் இவங்களோட 10 குழந்தைங்களோட இவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. மைக்கேல் ஜாக்சனோட அம்மாவான கேத்ரின் ஜாக்சன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவரோட அப்பாவான ஜோஷப் வால்டர் ஜாக்சன், இவர் ஷார்ட்டாக ஜாய் ஜாக்சன் கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஒரு எக்ஸ் பாக்ஸராக இருந்திருக்காரு. அண்ட் அவர் பாக்ஸிங் விட்டதுக்கப்புறமா US ஸ்டீலில் க்ரெயின் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்க குடும்பத்தில் ஃபுல்லாகவுமே வறுமை எவ்வளோதான் இருந்தாலுமே இவங்க வீட்டில் இசையுமே ஒரு ஓரமாக ஒரு அங்கமாக இருந்துட்டு இருந்திருக்கு. இவங்க அம்மாவான கேத்ரின் பியானோ வாசிக்க தெரிஞ்சவங்களாகவும், இவங்க அப்பா சின்ன சின்ன பேண்டில் கிட்டார் வாசிக்கிறவராகவும் இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் ரொம்ப வறுமை அதிகமான காரணத்தினால இவங்களால ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ண முடியாமல் போன டைமில் இவங்க அப்பா பண்ணுற ஒரு பிளான் தான், சரி இந்த பசங்களுக்கு நம்ம மியூசிக் கற்றுக் கொடுத்து எங்கேயாவது மியூசிக் வாசிக்க அனுப்பினோன்னா கொஞ்சம் மணி கிடைக்கும்னு நினச்சி ஜாக்சன் பிரதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேண்டில் மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் 4 அண்ணனுங்க. சின்ன சின்ன கிளப்பில் சின்ன சின்ன ஷோஸில் இந்த மாதிரி வாசிச்சு அவங்க எக்ஸ்ட்ராவாக வீட்டுக்கு ஒரு இன்கம் கொடுத்துட்டு இருந்த டைமில் தான் மைக்கேல் ஜாக்சன் 6 வயசான மைக்கேல் ஜாக்சன் இந்த பேண்ட் பேர் இப்போ 5 பேர் ஆயிட்டதுனால ஜாக்சன் 5ன்னு மாற்றுறாங்க. மைக்கேல் ஜாக்சனோட அப்பாவான ஜாய் ஜாக்சன் சாதாரணமாக ஒன்றும் இசையை சொல்லி கொடுக்கல குழந்தைங்களுக்கு. சின்ன தப்பு கூட ஆயிடக்கூடாது, பெர்ஃபெக்ஷன் வரணுங்கிறதுக்காக காலையில் 5 மணிக்கு முன்னாடியே எழுப்பி பெல்ட்டால் அடிப்பாராம். அண்ட் இதில் அதிகமாக அடி வாங்கினது நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். ஏன்னா கடைசி பையனாகவும் குழந்தையாகவும் இருக்கிறதுனால இவருக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காம பயங்கரமாக கண்மூடித்தனமாக அடிச்சிருக்காரு அவங்க அப்பா. மூன் வாக்குன்னு சொல்லப்படுற மைக்கேல் ஜாக்சனோட பயோகிராஃபிலையுமே அவர் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். எங்கள் அப்பா என்னை போட்டு பயங்கரமாக அடிப்பார், என்னோட சைல்ட்ஹுட் ஹாப்பியாக இல்லைன்னு. You think your father was too strict? Yes. No, he's gonna kill me. மிச்ச குழந்தைங்க மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்துமே விளையாட விடுறதோ இல்லை வெளியே போக விடுறதோ விடாமல் அப்பயுமே ஒரு ட்ரைனிங் செஷன் தான் நடத்தியிருக்காரு. அப்புறமா இந்த 5 பிரதர்ஸுமே சேர்ந்து நிறைய குட்டி குட்டி ஸ்டேஜ் ஷோஸ், கிளப்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல பாட்டு பாடி அப்படியே நிறைய ஒரு இன்கம் சம்பாரிச்சிட்டு இருந்த டைமில் தான் 1968 சிகாகோவில் பாபி டெய்லரோட ஷோ நடக்குது. அந்த ஷோக்கு முன்னாடி மெயின் சிங்கர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது பாபி டெய்லருக்கு முன்னாடி இந்த 5 பிரதர்ஸுமே போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாபி டெய்லர் ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே தான் உங்களுக்கு ஜாக்பாட் பாயிண்ட்டாக இருக்குது. இவங்களை இப்போ தான் அந்த மோட்டோன் ப்ரொடக்ஷனுங்கிறவங்க பார்க்குறாங்க. பாபி டெய்லரோட ஆர்கனைசர் யாரோ அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இதுவும். இவங்க நம்ம ஜாக்சன் 5 கூடயுமே சைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் ஆல்பம் சைன் பண்ணுறாங்க. இது அவங்களோட புகழை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகுது. அதுக்கப்புறமா அதே வருஷம் 1968 அப்போ மிஸ் பிளாக் அமெரிக்கா அந்த ஷோ அப்போவுமே ஜாக்சன் 5 அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் எம்ஜிஏவோட ஐ வில் பி தேருங்கிறது பெரிய ஹிட் கொடுக்குது. அண்ட் இவங்களோட அந்த சின்ன 2 BHK அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஹெவன் ஸ்டேட்டுன்னு சொல்லப்படுற வேற ஒரு இடத்துக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. 2 ஏக்கருக்கு ஒரு பெரிய வீடையும் வாங்கி அங்கே அவங்க ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 1972 1975 வரைக்கும் நிறைய செப்பரேட்டான ஆல்பம் பண்ணிட்டு இருந்திருக்காரு மைக்கேல் ஜாக்சன். அண்ட் அதுக்கப்புறமா விஸ் ஆஃப் ஓஸ் அப்படிங்கிற நாவலை மியூசிக் வழியாக அதை படமாக எடுத்திருக்காங்க. இதில் மைக்கேல் ஜாக்சனும் ஸ்கேரி க்ரோங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு 1972 அப்போது. அவர் அப்படியே ஹாலிவுட்குள்ளே போயிடலாம், ஓகே நம்ம சினிக்குள்ளே போயிடுவோம், இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் அந்த படம் சரியான ஃப்ளாப் ஆகுது. அதோட ஷூட்டிங்காக தான் மைக்கேல் ஜாக்சன் நியூயார்க் ஃபஸ்ட் டைம் போகிறாரு. அங்கே போய் அவர் அப்படியே கடைசியாக அங்கே இருக்க மியூசிக் வேர்ல்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்கே இருக்க மியூசிக்கில் ஹிப்ஹாப் மியூசிக் அவர் அப்போ தான் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
அண்ட் பீட் பாக்ஸிங்னு வாயிலே அந்த தாளம் போடுற அந்த வித்தையுமே அவர் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸ்டூடியோ 54ல் ஃபர்ஸ்ட் டைமாக பீட் பாக்ஸிங்கை பார்த்து மைக்கேல் ஜாக்சன் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் அதையே ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் இன்னுமே நியூயார்க்கில் என்னென்ன சான்சஸ் இருக்கும் மியூசிக்குங்கிறத தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ஒரு டான்ஸ் ரிஹர்சலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த டைமில் அவரோட மூக்கு உடையுது. ரைனோபிளாஸ்டின்னு சொல்லப்படுற நோஸ் சர்ஜரி, ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியை அவர் அப்போ தான் பண்ணுறாரு. அண்ட் 1979 அப்போது அவரோட 5th ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஆஃப் த வால்ஸ். அந்த ஆல்பமுக்கு அப்புறமே அவர் வந்து ஒரு சோலோ பர்ஃபார்மர், அவர் ஒரு தனி ஆர்டிஸ்ட்டுங்கிறத வந்து நிரூபிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆல்பமுக்கு அப்புறமா அவருக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்குலாம் சான்ஸ் கிடைக்குது. ஃப்ரெடி மெர்க்குரியோட ஈடி மூவி அந்த மாதிரியான இடங்கள்லாம் மைக்கேல் ஜாக்சனுக்கு இடம் கிடைக்குது. அதுக்கப்புறமா தான் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையே மாற்றி மைக்கேல் ஜாக்சன் இப்போ மைக்கேல் ஜாக்சனுங்கிறது எல்லாருக்கும் தெரியறதுக்கான ரீசனாக இருக்க ஆல்பம் அவருக்கு கிடச்சிச்சு, த சிக்னேச்சர் ஓஜி ஆல்பம் த்ரில்லர். 1982 வந்த இந்த ஆல்பமும் அவருக்கு பெரிய அட்டென்ஷனையும் பெரிய வரவேற்பையும் அவருக்கு ஒரு சிக்னேச்சரையும் கொடுத்துச்சு. அண்ட் இந்த ஆல்பம்னால ப்ரொடக்ஷன் கம்பெனியான மோட்டோனுக்கு பல லட்சம் டாலர்ஸில் இன்கமும் ப்ராஃபிட்டும் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இது மைக்கேல் ஜாக்சன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான ஃபேமையும் மணியையும் இது சம்பாரிச்சு கொடுத்துச்சு. 1983 அப்போது NBC சேனல் ஷோ மோட்டோன் 25ன்னு ஒன்று நடத்துகிறாங்க, எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர்னு. இதுக்கு மைக்கேல் ஜாக்சனையும் மைக்கேல் ஜாக்சனுடைய 5 பிரதர்ஸையும் கூப்பிடுறாங்க. இதில் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு தனியாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மையும் அவங்க கொடுக்குறாங்க, நீங்கள் மட்டும் சோலோ பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. அதில் தான் மைக்கேல் ஜாக்சன் இப்போ வரைக்குமே ஒரு சிக்னேச்சர் மூவாக இருக்க மூன் வாக்கை முதல்ல பண்ணி காமிக்கிறாரு. இதை பார்க்குற எல்லாருக்குமே சரியான ஆச்சரியம். ஏன்னா காரணம் அதை அவர் ரிகர்சல்லையோ இல்லை யாருக்குமே இதுக்கு முன்னாடி பண்ணி காமிக்கவே இல்லை. முதல் தடவையாக அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் முன்னாடி தான் பண்ணுவேன்னு பண்ணி காமிக்கிறாரு. அங்கே சரியான வரவேற்பு. அண்ட் அந்த மூவ் தான் அவருக்கு கிங் ஆஃப் பாப்புங்கிற பேரையே வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ அவர் கிங் ஆஃப் பாப் ஆனதுனால எல்லாரும் அவர்கிட்ட வந்து எங்கள் கம்பெனிக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்க, எங்களுக்காக நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்க, ஆட் ஷூட்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு அம்பாசிடர் ஆயிருங்கன்னு மாறி கம்பெனிங்க போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கடைசியாக போட்டியில் வின் பண்ணது பெப்சி. $5 மில்லியன் பெப்சி கூட டீலை மைக்கேல் ஜாக்சன் ஃபர்ஸ்ட் டைம் சைன் பண்ணுறாரு. அவர் இப்போ ஒரு பிராண்டுக்கே அம்பாசிடர் ஆகிட்டாரு. அண்ட் அம்பாசிடர் ஆனதுனால அதுக்கான ஆட் ஷூட் போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் தான் ஒரு பெரிய விபத்து மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையில் நடக்குது. ஆட் ஷூட் அப்போ அவரோட தலைமுடி நெருப்பால் பற்றிருச்சு. இதனால அவரோட ஸ்கேல்ப் பயங்கரமாகவே டேமேஜ் ஆகிருக்கு. இதை கேட்ட பெப்சி நிறுவனம் மைக்கேல் ஜாக்சனுக்கு ட்ரீட்மெண்ட்காக $1.5 பில்லியன் கொடுத்துருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படியும் அவ்வளோ ஆகாட்டியும் மெடிக்கல் செலவு, அவர் அந்த மொத்தத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கே டொனேஷனாக கொடுத்துட்டு வந்துட்டாரு. அண்ட் இதனால அவரோட தலையிலையும் ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியதாகுது. இதுக்கப்புறமா அவர் 1987 அப்போ பேடுன்னு சொல்லி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லா ஆல்பமும் எப்படி ஹிட் ஆகுமோ அதே மாதிரி இதுவுமே ஹிட் ஆகுது. 1991 அப்போ டேஞ்சருங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுவுமே சரியான ஹிட். இந்த டேஞ்சரஸ் ஆல்பம்காக அவர் வந்து உலகம் ஃபுல்லாவுமே டூர் போயிருக்காரு. ஹீல் த வேர்ல்டுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இந்த ஆல்பம் ஷூட் செய்யப்பட்டிருக்கு. இந்த டூர் பேர் வந்து அவங்க டேஞ்சரஸ் டூர்னே வச்சிருக்காங்க. அவர் உலகத்தோட எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு ஆல்பம்காக சுற்றி வந்திருக்காரு. அப்போதான் மைக்கேல் ஜாக்சன் ரொமேனியாவுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு ஸ்டேஜ்லேருந்து ஒரு வெளியே வந்துமே ஒரு ½ அசையாமல் செல மாதிரி நின்றுருக்காரு. அவர் ஒரு மூமெண்ட் கொடுத்துட மாட்டாரான்னு மக்கள் கத்தி நிறைய பேர் மயக்கமே போட்டு விழுந்திருக்காங்க மைக்கேல் ஜாக்சன் நேரில் பார்த்து. இவரோட ஹீல் த வேர்ல்ட் ஆல்பம் வெறும் ஒரு மியூசிக்குங்கிறத தாண்டி அது ஒரு ப்ரேயர் மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட பாடல்களை தாண்டி நிறைய பேருக்கு மைக்கேல் ஜாக்சன் மேலே ஒரு பெரிய கிரேஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு. அண்ட் உலகம் இந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவ்வளோ அன்பை கொடுத்தாலுமே மைக்கேல் ஜாக்சன் உள்ள விட்லிகோங்கிற நோயினால சஃபர் ஆகிட்டு இருந்திருக்காரு. வெண்புலின்னு சொல்லப்படுற இந்த நோய் திடீர்னு சருமத்தில் இருக்க ஒரு இடத்துல இருக்க அந்த கருப்பு பிக்மெண்ட்டை நீக்கிட்டு அப்படியே தோல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக ஆரம்பிக்கும் பேல் நேரத்தில். மைக்கேல் ஜாக்சன் ஒரு பிளாக் அமெரிக்கனுங்கிறதுனால இவ்வளோ நாளாக இவர் பார்க்க கொஞ்சம் டஸ்கியாக இருந்துட்டு இருந்த டைமில் திடீர்னு இவர் உடம்புல அங்கங்கே சரியான பேலா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷேட் தெரிஞ்சிருக்கு. அங்கங்கே ரொம்ப ஒயிட்டாக ஃபேராக இருந்ததுனால இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவரப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்குற சில மக்கள் வந்து இவரோட நிறம் பிடிக்கல, இவரோட ரேஸ் பிடிக்கல, அதுக்காக தான் இவர் ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி வெள்ளையாக ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வெள்ளையாயிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு, நான் ஒரு பிளாக் அமெரிக்கன், நான் இது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்திருக்க நோய் பேர் விட்லிகோ, இதனால என் ஷேட் மாதிரி இந்த மாதிரி நான் ரொம்ப வெள்ளையாக வேண்டியதாயிடுச்சு, ஆனால் மிச்சப்படி நான் என்னோட ரேஸை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தவங்க இது புரிஞ்சுக்காம இருக்கிறது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. I'm a black American.
வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவர் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறாரு. இவரோட ப்ராக்ரஸ் ஹையாக நல்லா போயிட்டு இருந்த டைமில் 1993 அப்போ இவர் மேலே ஃபர்ஸ்ட் சைல்டு அப்யூஸ் கேஸ் போடுறாங்க. இவான் சாண்ட்லர்னு சொல்கிறவர் அவரோட பையனான ஜார்டன் சாண்ட்லர் வந்து இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் அவங்கள அப்யூஸ் பண்ணிட்டாங்க, மைக்கேல் ஜாக்சன் ஒரு கெட்டவருங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு இவான் சாண்ட்லரோட மனைவி ஃபர்ஸ்ட் வந்து இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என் கணவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாற்றி பேசியிருக்காங்க, இல்லை நிஜமாவே அப்யூஸ் பண்ணியிருக்காருன்னு. இது மைக்கேல் ஜாக்சனோட கெரியரில் ரொம்ப பெரிய டவுன்ஃபாலை கொடுக்குது. நிறையாவே இன்வெஸ்டிகேட் பண்ணி விசாரிச்சு மைக்கேல் ஜாக்சனோட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி எல்லாமே பண்ணி எந்த ப்ரூஃப்மே கிடைக்காம ஆனாலுமே கேஸ் முடிஞ்ச மாதிரி தெரியல, வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஏன்னா அந்த குட்டி ஜார்டனுங்கிற அந்த பையனே ஆமாம் அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்கிறான். மீடியா தேவையில்லாமல் இந்த கேஸில் ரொம்ப நிறைய உள்ளே வந்து தேவையில்லாத நிறைய மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேடான நியூஸை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பப்ளிசிட்டிக்காக. அண்ட் ஃபைனலி மைக்கேல் ஜாக்சனோட அந்த ஃபேம் அண்ட் அந்த ஸ்டேட் எல்லாமே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த டைமில் தான் மைக்கேல் ஜாக்சன் 21 மில்லியன் அவுட் ஆஃப் கோர்ட்டில் கொடுத்து இதை செட்டில் பண்ணி முடிக்கிறாரு. அண்ட் இவ்வளோ நாளாக மைக்கேல் ஜாக்சன் தப்பானவருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இவர் நியாயமானவர் இருந்ததுன்னா இது கோர்ட்டில் தானே டீல் பண்ணியிருப்பார், இவர் எதுக்கு அவுட் ஆஃப் கோர்ட்டுக்கு போய் இது முடிக்கிறாருன்னு சொல்லி இன்னும் ரொம்பவே அவரை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மைக்கேல் ஜாக்சன் நான் எந்த குழந்தையும் அப்யூஸ் பண்ணலை, அண்ட் நான் குழந்தைங்கள ரொம்பவே லவ் பண்ணுறேன், அவங்களும் என்ன லவ் பண்ணுறாங்க, நான் அவங்க கூட பாசமாக இருக்கேன், அவ்வளோதான். அதை தாண்டி நான் யாரையும் பெட்டுக்கு இன்வைட் பண்ணவே இல்லைங்கிறத நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. Why did you settle the case then? Why did you settle the case? And it looks to everyone as if you paid a huge amount of money. Most of that's to get folklore. silence. I talked to my lawyers and I said, "Can you guarantee me that justice will prevail?" And they said, "Michael, we cannot guarantee you that a judge or a jury will do anything." And with that, I was like catatonic. I was outraged. How much money? Totally was it? outraged. So what I said, I have got to do something to get out from under this nightmare. All these lies and all these people coming forward to get paid and these tabloid shows, just lies. So what I did, we got together again with my advisors and they advised me, it was hands down, a unanimous decision, resolve the case. This could be something that could go on for 7 years. How much We money said, was let's get it behind us. Can you say Get how it- much? It's not what the tabloids have printed. It's not all this crazy outlandish one. No, it's not at all. I mean, the terms of the agreement are very confidential. மைக்கேல் ஜாக்சன் எல்விஸ் பிரெஸ்லியோட பொண்ணான லிசா மேரைன் பிரெஸ்லியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இந்த கல்யாணத்தில் நிறைய காதல் இருந்துச்சே தவிர ஒத்துமை இல்லை. அவங்களுக்குள்ள நடந்த சில பிரச்சனைங்கனால அவங்க 2 பேரும் 2 வருஷத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண டாக்டரோட அசிஸ்டண்டான ரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவங்க கல்யாண வாழ்க்கை நல்லாவே போகுது. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. ஓகே, எப்படியோ செட்டில் ஆகிட்டாரு, இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் அவர் கெரியர் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் சோனியோட சேர்மேனுக்கும் மைக்கேல் ஜாக்சனுக்கும் மனக்கசப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. சோனி சேர்மனான டாமி மொட்டல்லா ஒரு ரேசிஸ்ட்னும் அவர் பிளாக் அமெரிக்கன்ஸை தப்பான வகையில் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு திறமைகளை வெளியவே வர விட மாட்டேங்கிறாருன்னு மைக்கேல் ஜாக்சன் அவர் மேலே ரிப்போர்ட்ஸ் அடிக்கிருக்காரு. சோனிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரொம்ப பெரிய கம்பெனி. அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் தான் மைக்கேல் ஜாக்சன். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு பாஸை எதிர்த்து பேசுகிறாருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் கூட சப்போர்ட்டுக்கு ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இவர் சைடு சப்போர்ட்டுக்கு யாருமே வரல. இதனால 2002 அப்போ இவருக்கும் சோனிக்கும் இருந்த அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. இவங்களுக்குள்ள சைன் பண்ணிக்கிட்ட எல்லா டீல்ஸுமே கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சனை வச்சு ஒரு ஷோ பண்ணுறாங்க, லிவிங் வித் எம்ஜேன்னு. அதில் வந்து சில குழந்தைங்களெல்லாம் வச்சு சந்தோஷமாக அந்த ஷோ நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ தான் இன்னொரு பெரிய பிரச்சனை மைக்கேல் ஜாக்சனுக்கு வருது. இந்த ஷோவில் எப்படி கான்செப்ட்னா, மைக்கேல் ஜாக்சன் கூடிய ஒரு ஹோல் டே வாழ்ந்தா எப்படி இருக்குங்கிறத ஒரு ஃபேண்டசி இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்டார் கூட ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கும், அண்ட் அதை ஒரு கான்செப்டாக வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு குட்டி பையனை இங்கே வா ஸ்லீப் வித் மீ அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி ஒரு ஆடியோ கிளிப் அண்ட் வீடியோட ரிலீஸ் ஆகுது. அண்ட் திருப்பியுமே மைக்கேல் ஜாக்சனை ஒரு சைல்டு அப்யூசர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த டைம் அவர் நீங்கள் 7 குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி சாண்டா பார்பரா போலீஸ் மைக்கேல் ஜாக்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் மைக்கேல் ஜாக்சனை அரெஸ்ட் பண்ணி 1 மணி நேரத்திலே 3 மில்லியன் அவர் கொடுத்து ஜாமீன் வாங்கி வெளியே வராரு. அண்ட் மீடியா திருப்பியுமே மைக்கேல் ஜாக்சன் பாருங்கள் இன்னொரு தடவை மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி அவரை போட்டு பாடுபடுத்தி எடுக்கிறாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லாட்டியுமே மைக்கேல் ஜாக்சனை மீடியா ஒரு குற்றவாளியாகவே ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால மைக்கேல் ஜாக்சனோட மார்க்கெட் பயங்கரமாக லோவாகி வேலை இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனுக்கு போகுது. அவர் பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்திருக்காரு இந்த டைமில். ஆனால் அவருக்கு எதிராக எந்தவித ஆதாரமே கிடைக்காதனால இந்த கேஸுமே க்ளோஸ் பண்ணப்படுது. அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் மைக்கேல் ஜாக்சனை மீடியா ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுறாங்க. அண்ட் இந்த டைமில் தான் இன்னொரு அசம் பற்றி இன்னும் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க.
அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் மைக்கேல் ஜாக்சனோட ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட பணம் இல்லாமல் போகிற நிலைமைக்கு வராரு. அண்ட் அவருக்கு போக போக கடனும் கூடிக்கிட்டே போகுது. அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அவர் மேலே போட்டிருக்க கேஸ், அவருக்கு இருக்கிற கடன் எல்லாமே அவரை ரொம்பவே டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிற டைமில் தான் பஹ்ரைன்னு 1988 ஒரு பிளேஸ்க்கு அவர் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாரு. அவரோட பர்சனலாக ஃப்ரெண்டாக வச்சுருந்த ஒரு குழந்தைய நீங்கள் நான் அப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னதுனால அண்ட் மீடியா அண்ட் பீப்புள் யாருமே அவரை நம்பாதனால அவர் ரொம்ப ஆழ்ந்த ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறாரு. ஆக்சுவலி மைக்கேல் ஜாக்சனோட ஃப்யூச்சர் ரொம்ப அழகாக நிம்மதியாக பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மியூசிக்கை விட்டுட்டு சினிமாவுக்கு போய் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சன் கிட்ட எப்பவுமே ஒரு பர்ஃபெக்டான ஃபியூச்சர் பிளான் இருந்திருக்கு. அண்ட் மார்வெல்ல ஃபர்ஸ்ட் டைமாக மூவியாக எடுக்கலாம், காமிக்ஸ்லேருந்து ஒரு மூவிக்கு கொண்டு வரலாம்னு நினச்சது மைக்கேல் ஜாக்சன் தான். இதுக்கு அவர் கடன் வாங்கியாவது காப்பிரைட்ஸ் வாங்கலான்னு ஓட்டோ ஸ்டான்லிக்கிட்டையும் பேசியிருக்காரு. ஒருவேளை நான் இதை மூவியாக பண்ணீங்கன்னா இதில் வந்து ஹெட்டாக எனக்கு ஒரு டைரக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணி என் கூட நீங்கள் இருப்பீங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவருமே ஒத்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஸோ மார்வெல் மூவியாக வர்றது ஃபஸ்ட்டு யோசிச்சதே மைக்கேல் ஜாக்சன் தான். அண்ட் இது மூவியாக எடுக்கும்போது மைக்கேல் ஜாக்சன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மூவியாக நம்ம எடுக்கிறது வந்து ஸ்பைடர்மேன் தான். அண்ட் அதில் ஸ்பைடர்மேனாக நானே நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ரோல் வந்து பீட்டர் பார்க்கர். அந்த போர்ஷன் தான் மைக்கேல் ஜாக்சனாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் இதுக்காக வந்து அவரோட சாங்ஸ் வந்து அடமானம் வைக்கிறதுக்கே யோசிச்சிருக்காரு. இதை நாம் இப்போதேக்க அடமானத்தில் வச்சு நாம் இதை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இதில் வர இன்கம் வச்சு நம்ம மீட்டிக்கலான்னு. ஆனால் இதுக்கு சோனி ஒத்துக்கலை. உங்கள் சாங்ஸை அடமானம் வைக்கிறதுக்கு எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மார்வெல் நம்ம படம் எடுத்தோன்னா அது $1 பில்லியன் போகுங்கிறத ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணவர் மைக்கேல் ஜாக்சன். அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடி சோனி எடுத்த படத்துலையுமே முதல்ல எடுத்த படமே ஸ்பைடர்மேன் தான். அண்ட் மைக்கேல் ஜாக்சன் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அது $1 பில்லியனில் போச்சு. ஸ்பில்பர்க், லூகா இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்களும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோடு நிறுத்திக்கிட்டாங்களே தவிர மைக்கேல் ஜாக்சன் கூட யாருமே இறங்கி சரி வாங்கன்னா அவர் ஒரு பார்ட்னராக யாருமே சேர்த்துக்கல. இது அவர் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு. கடன் கூடிக்கிட்டே போகிறதுனால 2003 ஏக்கர் இருக்க அவரோட ஹியூஜான வீடு நெவர்லாண்டுன்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஓனாக ஒரு ஜூ இருந்திருக்கு, ஒரு தீம் பார்க் இருந்திருக்கு. அண்ட் அதுக்குள்ளே இன்னும் நிறைய தியேட்டர் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்க அவரோட வீட்டை அவர் விற்கிற நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. ஆனால் அவருக்கு அதை விற்க மனசே இல்லாமல் அதை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருந்திருக்காரு. அண்ட் சோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி உங்களோட எல்லா காப்பிரைட்ஸையும் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு இயர்லி 11 மில்லியன் கொடுக்குறோம், அண்ட் நீங்கள் அதை வச்சு உங்கள் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கோங்கிற மாதிரி சோனியை இறங்கி வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சனோடைய நார்மல் எக்ஸ்பென்ஸே 8 மில்லியனாக இருந்திருக்கு. நிறையா தடவை ஏலத்துக்கு போகிற மாதிரியும் இந்த மைக்கேல் ஜாக்சன் விட்டு ஏலத்துக்கு விட்டு இந்த கடனை வாங்கிக்கலாங்கிற மாதிரி கடன் கொடுத்தவங்க யோசிச்ச டைம்லையுமே மைக்கேல் ஜாக்சன் அது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்து அவரோட வீடை அவர் தக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த டைமில் தான் இவரோட பிரதரோட ஹெல்ப்னால டாம் பர்கவுஸுங்கிறவர்கிட்ட இவருக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்குது. இவர் வீட்டை காப்பாற்றிக்கவும் முடியுது. அண்ட் எல்லாத்துக்கு அப்புறமா இவரை திருப்பி காப்பாற்றுறது இவரோட அதே த்ரில்லர் ஆல்பம் தான். த்ரில்லர் 25 அப்படின்னு சொல்லி நியூ ஆல்பமையும் மைக்கேல் ஜாக்சன் ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் இவர் மட்டும் பாடாமல் கூட இப்போ இருக்க நியூ சிங்கர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி சேர்த்து கோ-ஆர்டிஸ்டையும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபெர்ஜி அனானுங்கிற மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வச்சு அந்த பாடல் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு மைக்கேல் ஜாக்சன். அதுக்கப்புறமா அப்போ அதை வச்சு இவரோட கொஞ்சம் கடனை தான் அடைக்க முடியுது. மிச்ச கடனுக்காக இவருடைய 1000 பொருட்களை ஆக்ஷன் விடலான்னு முடிவு பண்ணுறாரு. மைக்கேல் ஜாக்சனோட மனசு மாதிரி அவர் அந்த 1000 பொருட்களை ஆக்ஷனுக்கு விடலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவருக்கு இன்னொரு ஜாக்பாட் கிடைக்கிது. 200 மில்லியனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவர் சைன் பண்ணுறாரு. அதோட ஷூட்டிங்குமே முன்னாடி நடந்த மாதிரி டேஞ்சரஸ் டூர்னு போன மாதிரி இந்த டூர் பேர் வந்து திஸ் இஸ் இட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவர் உலகம் ஃபுல்லாக ஒரு தடவை போயிட்டு வரலாம், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் அதுக்கான ரிஹர்சல் அண்ட் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஓகே திருப்பி மைக்கேல் ஜாக்சன் கம்பேக் கொடுத்துட்டாருன்னு ஒரு ஹைப்பில் இருந்த டைம் 2009 ஜூன் 25 அப்போ அவரோட 50வது வயசில் ஹார்ட் அட்டாக்னால மைக்கேல் ஜாக்சன் இறந்து போகிறாங்க. இப்போ இருந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து 6.9 பில்லியன். அதில் 5 பில்லியன் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட மரண செய்தி உலகத்துக்கு தெரிய வந்தப்போ அது உண்மையாக இல்லையான்னு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி 11% ஆஃப் த ஆன்லைன் சைட்ஸ் எல்லாம் அப்படி ஜாம் ஆகி ஸ்டக் ஆகி நின்றுருக்கு. மைக்கேல் ஜாக்சன் இறந்ததுக்கு அப்புறமே மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் அவரை மறக்கலை. பாப் மியூசிக் விரும்புகிற நிறைய இளைஞர்களோட ரூமில் புகைப்படமாக கண்டிப்பாக மைக்கேல் ஜாக்சன் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், படங்கள், இன்னும் நிறைய மைக்கேல் ஜாக்சனை பற்றி குட்டி குட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அனிமேஷன்லையுமே மைக்கேல் ஜாக்சன் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. அண்ட் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருக்கிற எல்லா டிவி சேனல்ஸுமே அவங்க அப்போ வச்சு இந்த ப்ராட்காஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸை மட்டுமே ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
வேர்ல்ட் லீடர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் யாருக்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சனோட மரண செய்தி தெரிஞ்சிச்சோ எல்லாருமே அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. கேபாப்புக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக இல்லாமல் மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்கு சேர்த்து எக்ஸாம்பிளாக வந்துட்டு போயிருக்காரு மைக்கேல் ஜாக்சன். அவரோட நீஸ் அண்ணன் பையனான ஜாஃபர் ஜாக்சன் இப்போ மைக்கேல் ஜாக்சனோட ஆட்டோபயோகிராஃபியில் நடிச்சிட்டு இருக்க டைமில் அவரை கேஸ்ட் பண்ணவங்க அவரை சாதாரணமாக கேஸ்ட் பண்ணல. 1 year அவர் ஹெவி ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த ரோலுக்கே கேஸ்ட் ஆயிருக்காரு. அண்ட் மைக்கேல் ஜாக்சனோட அந்த கான்ட்ரவர்சி அந்த 1993 நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கான்ட்ரவர்சியாக போயிடும், இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடுனா அப்படிங்கிறதுனால படத்தில் இருக்க அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்களாமா. ஆனால் ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் தான் ஜாஃபர் ஜாக்சனுக்கு மைக்கேல் ஜாக்சன் நடிக்கிற ரோலே கிடச்சிருக்கு. மைக்கேல் ஜாக்சனை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன வீடியோ எடுக்கலாங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் பெரிய ஸ்கைரோ ஃபேம் பாய்.